ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காய் உயிர்நீத்த அந்த உத்தமி நாஞ்சலியின் பெயர் இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் அதை பற்றி பேசுபவர்கள் மூத்த குடிமக்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே. அதை பற்றி வேறு எந்த நூலோ நினைவு சின்னமோ பாடலோ இயற்றப்படவில்லை. இது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு செய்தி. ஏனென்றால் புரட்சிகரமாக செயல்பட்டு கருப்பு சட்டத்தால் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி தன்னுடைய இன்னுயிரை நீத்த அந்த உத்தமிக்கு நிச்சயமாக ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கருத்து. இந்த சமயத்திலே என்னுடைய சமுதாயத்தை பற்றிய ஒரு சாடல், ஒரு சில கவிதை வரிகளை உங்களோட பங்கிட்டுக் கொள்கின்றேன். தெருவோரம் குடியேறும் மாந்தரெல்லாம் சிந்திக்க தலைப்பட்டால் என்னவாகும்? உருவாகும் பேதமில்லை சமுதாயம், அங்கே உயர்வென்றும் தாழ்வென்றும் பேதமில்லை. வறுமையதன் தோழமையால் வாடி நிற்கும் வகையற்ற சமுதாயம் கொதித்தெழுந்தால் எருமையென அசைந்தாடும் இரக்கமற்றோர் இருக்குமிடம் மறைந்தங்கே இருக்கையாகும். மெய்போல்